அத்தியாயம் 3. பவுலின் முதல் மிஷனரி பயணம். சவுல் அந்தியோகியாவுக்கு செல்லுதல். பர்னபா சவுலை தேடி தர்சுவுக்கு சென்றார். அவரை அழைத்து கொண்டு அந்தியோகியாவுக்கு சென்றார். இருவரும் அந்தியோகியாவில் 1 வருடம் தங்கி அநேக மக்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அந்தியோகியா முற்காலத்தில் கிரேக்க ரோம பட்டணமாக இருந்தது. அந்தியோகியா கிறிஸ்தவத்தின் தொட்டில், த கிரேடல் ஆஃப் சர்ச் கிறிஸ்டியானிட்டி என்று அழைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலில் அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கு நடக்கும் சர்க்கஸ் மிகவும் புகழ் வாய்ந்தது. சுமார் 80,000 பார்வையாளர்கள் இருப்பார்கள். ரோமர்களின் ஆட்சியில் தொடக்க கால கிறிஸ்தவத்தின் பிரதான இடமாக அந்தியோகியா விளங்கியது. அந்தியோகியா. அக்காலத்தில் 2 அந்தியோகியா பட்டணங்கள் இருந்தன. சிரியாவில் உள்ள அந்தியோகியா, இன்னொன்று பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவாகும். இவரது முதல் மிஷனரி பயணத்தில் 2 அந்தியோகியாவுக்கும் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அகபுவின் தீர்க்க தரிசனம். அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தனர். அவர்களில் ஒருவர் அகபு. அவர் உலகெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். கிலவுதி ராயனின் கிளாடியஸ் சீசர் காலத்தில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. உடனே அந்தியோகியாவில் உள்ள சீஷர்கள் யூதேயாவில் குடியிருப்பவர்களுக்கு உதவி பணம் சேகரித்தார்கள். அதனை பர்னபா, சவுல் ஆகியோரின் கையில் கொடுத்து யூதேயாவில் உள்ள மூப்பர்களிடம் கொடுக்க சொன்னார்கள். பர்னபாவும் சவுலும் இந்த தர்ம ஊழியத்தை முடித்த பின்பு மார்க்கு என்ற யோவானையும் கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு அந்தியோகியாவுக்கு திரும்பினார்கள். அந்தியோகியா சபையில். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் மக்கள் உற்சாகமாக ஆராதித்தனர். பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானான லூக்கியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தனர். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தபோது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் கூறினார். அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அனுப்பினார்கள். அவர்கள் தூய ஆவியானவரின் துணையால் செலூக்கியா பட்டணத்திற்கு வந்த கப்பல் வழியாக சைப்ரஸ் தீவிற்கு சென்றார்கள். சாலமி பட்டணத்தில். சீப்ரு தீவில் உள்ள பெரிய துறைமுக பட்டணம் சாலமி. இது அக்காலத்தில் உலக வணிக மையங்களுள் ஒன்றாக விளங்கியது. இங்கு ஏராளம் யூத மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கென்று ஏராளம் ஜெப ஆலயங்களும் இருந்தன. சவுலும் பர்னபாவும் ஜெப ஆலயங்களில் சென்று தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தார். சவுலுக்கு பவுல் என்ற பெயர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்ற குறிப்பு வருகிறது. சவுலுக்கு பவுல் என்ற பெயர் வழங்கப்பட்டது. பாப்போ பட்டணத்தில். பாப்போ பட்டணம் சீப்ரு தீவில் உள்ள ரோம அரசின் இருப்பிடம் ஆகும். சீப்ரு தீவின் கடற்கரை பட்டணம் ஆகும். பாப்போ மாவட்டத்தின் தலைநகரமாக விளங்கியது. அங்கு பர்யேசு என்ற மாயவித்தைக்காரனை கண்டனர். அவன் கள்ள தீர்க்கதரிசி, ஒரு யூதன். அவனுக்கு மாயவித்தைக்காரன், மெஜிஷியன் என்று பொருள்படும் எலிமா என்ற பெயர் உண்டு. பாப்போ பட்டணத்தில் செர்கியு பவுல் என்ற அதிபதி இருந்தான்.
பவுலையும் பர்னபாவையும் அழைத்து அவர்களிடம் தேவ வசனத்தை பற்றி கேட்க வேண்டுமென்று அவன் மிகுந்த ஆசையோடு இருந்தான். ஆனால் எலிமா அவர்களுக்கு எதிர்த்து நின்றான். விசுவாசத்தினின்று அதிபதியை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவன் வழிகளை தேடினான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் கண் காணாமல் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அதை கண்ட செர்கியூ பவுல் என்னும் அதிபதி கர்த்தரின் உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பெர்கே பட்டணத்தில் பவுல். பின்னர் பவுலும் அவரது குழுவினரும் கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு சென்றனர். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி சென்றார். அந்தியோகியாவில். பின்பு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு சென்றனர். அக்காலத்தில் 2 அந்தியோகியா பட்டணங்கள் இருந்தன. முதல் பட்டணம் சீரியாவிலுள்ள செலுக்கியாவுக்கு அருகிலுள்ள அந்தியோகியா. இரண்டாவது அந்தியோகியா ஆசியாவிலுள்ள பிசிதியா நாட்டில் இருந்தது. ஓய்வு நாளில் பவுலும் குழுவினரும் அந்தியோகியாவில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு சென்றனர். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்தது. ஜெப ஆலய தலைவர்கள், நீங்கள் விரும்பினால் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். பவுல் பிரசங்கம் பண்ணுதல். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 39 வசனங்கள் வரை. இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தது முதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வரையுள்ள நிகழ்வுகளை பவுல் அவர்களுக்கு விவரித்தார். மேலும், அசட்டைக்காரர்களே, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறினார். அதனை கேட்ட புறஜாதி மக்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், அடுத்த வாரம் ஓய்வு நாளில் இந்த வசனங்களை பற்றி தங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்னர் யூதர்களிலும் யூத மார்க்க பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். பவுலும் பர்னபாவும் மேலும் அவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளில் பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது. பட்டணத்து மக்கள் மிகுதியாய் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்களின் பொறாமை. அதனை கண்டு பொறாமைப்பட்ட யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக பேசி நிந்தித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களிடம், முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்கள் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு தகுதியில்லாதவர்களாக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் நாங்கள் புறஜாதிகளிடம் போகிறோம் என்றார்கள். யூதர்கள் அல்லாத புறஜாதி மக்கள் அதை கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரபலமாயிற்று. யூதர்கள் பக்தியுள்ள உயர் குடும்ப பெண்களையும் பட்டணத்தின் முதலாளிகளையும் நீக்கிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் அடித்து துன்பப்படுத்தி தங்கள் எல்லைக்கு புறம்பாக துரத்திவிட்டார்கள். பவுலும் பர்னபாவும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு சென்றார்கள். ஆனால் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இக்கோனியாவில் பவுல். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். இக்கோனியா பட்டணத்தில் பெரிய ஜெப ஆலயம் இருந்தது. யூத கிரேக்க மக்கள் அதன் அங்கத்தினர்களாக இருந்தனர். அவர்கள் விசுவாசிக்கும்படியாக பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்தனர். ஆனால் விசுவாசிக்காத யூதர்கள் புறஜாதியாரை தூண்டிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இக்கோனியாவில் அவர்கள் அநேக நாட்கள் தங்கி ஊழியம் செய்தனர். ஏராளமான அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தன. மக்கள் துன்புறுத்தல்.
பட்டணத்து மக்களில் சிலர் யூதர்களையும் சிலர் அப்போஸ்தலர்களையும் சேர்ந்து கொண்டனர். இவர்களை கல்லெறிய வேண்டுமென்று யூதர்களும் அதிகாரிகளும் அமளி பண்ணினர். இதை அறிந்த பவுலும் பர்னபாவும் பக்கத்து பட்டணங்களான லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். லீஸ்திராவில் அற்புதம். லீஸ்திரா பெர்கேக்கும் தெர்பைக்கும் இடையிலுள்ள பட்டணமாகும். அங்கு பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கூட்டத்தில் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒருவன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை கண்ட மக்கள், தேவர்கள் மனித வடிவில் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா மொழியில் சத்தமிட்டார்கள். பர்னபாவை ஜூபிட்டர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினதால் அவரை மெர்க்குரி என்றும் புகழ்ந்தார்கள். யூபித்தரும் மெர்க்குரியும். ஜூபிட்டர் வானத்திற்கும் இடிக்கும் கடவுள், காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர். பழங்கால ரோம மதத்தில் கடவுளுக்கெல்லாம் அரசனாக விளங்கியவன் யூபித்தர் ஆகும். மெர்க்குரி ரோம கடவுள்களுள் முக்கியமானவன். யாத்ரீகர்கள், பொருளாதாரம், செழிப்பு இவற்றின் கடவுள் மெர்க்குரி ஆகும். யூபித்தர் செல்லும் இடங்களில் எல்லாம் மெர்க்குரியையும் அழைத்து செல்வான் என்று கிரேக்க புராண கதைகள் கூறுகின்றன. தீமை செய்பவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்பவர்களுக்கு உதவி செய்யவும் தேவர்கள் மனித ரூபம் எடுப்பார்கள் என்பது கிரேக்கர்களின் நம்பிக்கை ஆகும். எனவேதான் இந்த அற்புதத்தை கண்டதும் பர்னபாவின் வடிவத்திலும் பவுலின் வடிவத்திலும் கடவுள் இறங்கி வந்து விட்டதாக ஆர்ப்பரித்தார்கள். இந்த செய்தி பட்டணம் எங்கும் பரவியது. லீஸ்திரா பட்டணத்தில் யூபித்தரின் கோவில் பட்டணத்தின் வாசலின் முன்பாக இருந்தது. கோவிலின் பூசாரி இச்செய்தியை கேள்விப்பட்டதும் தெய்வங்களுக்கு பலியிட்டு தன் கடமையை நிறைவேற்ற வந்தான். அவன் மாலைகளையும் பலியிட காளைகளையும் கொண்டு பவுலும் பர்னபாவும் இருந்த இடத்திற்கே வந்துவிட்டான். அப்பொழுதுதான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் காரியம் தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டனர். உரத்த சத்தத்துடன், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்புங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் அவரவர் வழிகளில் நடந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்தார். நம் இருதயங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பினார் என்று கூறினார்கள். இப்படி அவர்கள் கூறிய பின்னரும் மக்கள் பலியிடுவதை தடுப்பது அரிதாக இருந்தது. அந்த வேளையில் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் அங்கு வந்தார்கள். பவுலை கல்லெறிதல். அவர்கள் மக்களுக்கு துர்போதனைகளை கொடுத்தனர். மக்கள் பவுலை கல்லெறிந்து கொள்ள நினைத்தனர். அவர் மரித்து போனார் என்று நினைக்கும் அளவுக்கு அடித்து அவரை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பின்னர் சீஷர்கள் அவரை சூழ்ந்து நிற்கையில் அவர் எழுந்து பட்டணத்திற்குள் சென்றார். தெர்பைக்கு செல்லுதல். பவுல் மறுநாளில் பர்னபாவுடன் தெர்பை பட்டணத்திற்கு சென்றார். லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் உள்ள தூரம் 88 கிலோமீட்டர் ஆகும். மிகுந்த ஆச்சரியமாக தான் இருக்கிறது. கல்லெறிந்து அவர் மரித்து போனார் என்று நினைக்கும் அளவுக்கு காயப்படுத்தி பகைவர்கள் விட்டு சென்ற பவுல் ஒரே நாளில் அற்புத சுகம் பெற்றிருக்க வேண்டும். தெர்பையில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். அநேகரை சீஷர்கள் ஆக்கினர். பின்னர் லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி சென்றனர். அங்கிருந்த மக்களின் விசுவாசத்தை பலப்படுத்தினர். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மூப்பர்களை ஏற்படுத்துதல். அவர்கள் சந்தித்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினர்.
அவர்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்னர் பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு சென்று பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்துவிட்டு அத்தலியா பட்டணத்திற்கு சென்றார்கள். அத்தலியா ரோமிலுள்ள உயர் அதிகாரிகள் வசித்த பட்டணமாகும். மீண்டும் அந்தியோகியாவில். பின்னர் பவுலும் பர்னபாவும் கப்பல் வழியாக சீரியாவில் உள்ள அந்தியோகியாவுக்கு சென்றனர். அங்கு சபை மக்களை கூடி வர செய்து தேவன் தங்களுக்கு செய்த அனைத்து காரியங்களையும் பகிர்ந்து கொண்டனர். விக்கிரக ஆராதனைகளும் பணச்செழிப்பும் நாகரிக மேம்பாடும் கொண்ட கிரேக்கர், ரோமர் போன்ற புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதையும் சுவிசேஷத்தின் கதவுகள் அவர்கள் மத்தியில் திறந்ததையும் அவர்களுக்கு விவரித்து கூறினார்கள். பின்னர் அங்குள்ள விசுவாசிகளுடன் அநேக நாட்கள் தங்கியிருந்தார்கள். முதல் மிஷனரி பயணம் முடிவடைதல். அப்போஸ்தலனாகிய பவுலின் முதல் மிஷனரி பயணம் முடிவடைந்தது. இவர் சவுல் என்ற பெயரில் தன் முதலாம் மிஷனரி பயணத்தை தொடங்கி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற பெயரில் முதலாம் பயணத்தை முடித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் மிஷனரி பயணத்தில் சென்ற இடங்கள்: 1. செலூக்கியா, 2. சாலமி, 3. பாப்போ, 4. பெர்கே, 5. பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, 6. இக்கோனியா, 7. லீஸ்திரா, 8. தெர்பை, 9. லீஸ்திரா, 10. இக்கோனியா, 11. பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, 12. பெர்கே, 13. அத்தலியா, 14. செலூக்கியா, 15. சீரியாவில் உள்ள அந்தியோகியா. இந்த முதலாம் மிஷனரி பயணத்தின் மூலம் பல காரியங்களை நாம் அறிய முடிகிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவர் பவுல் என்பது தெளிவாகின்றது. மிகவும் வைராக்கியமான பண்புடையவர். கிறிஸ்தவத்திற்கு எதிர்த்து நின்றபோது எல்லை கடந்த தீவிரவாதியாக இருந்து மக்களை துன்பப்படுத்தினார். கிறிஸ்தவத்தை ஆதரித்து பிரசங்கம் பண்ணின இடங்களிலும் அதிக வைராக்கியமுள்ள கிறிஸ்தவராக சாட்சி பகர்ந்தார். இவர் பயணம் செய்த ஏதேன்ஸ், கொரிந்து, சிரியா போன்ற பட்டணங்களிலுள்ள இடங்கள் கல்வி அறிவும் பணச்செழிப்பும் மிகுந்த இடங்களாக இருந்தன. பல்வேறு தத்துவ ஞானிகள் நிறைந்த இடங்களில் பவுல் கர்த்தரின் சிறப்புகளை வெளிப்படையாக துணிவுடன் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் கூறியது பாராட்டத்தக்கது. கிறிஸ்துவுக்காக காடுகளையும் மலைகளையும் கடல்களையும் கடந்தவர். அடிகளையும் கல்லெறிகளையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவர். திறக்க முடியாத பல சுவிசேஷ வாசல்களை கிரேக்கர்களின் நாட்டிலும் ரோமர்களின் நாட்டிலும் திறந்தவர் பவுல் என்றால் அது மிகையாகாது.